ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். இயேசு தலையா இருக்கிறார் சபைக்கு. நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோமா? சரீரமா இருக்கிறோம். சரீரம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் இசைந்து வரும் பொழுது சரீரம், நாம் தனித்து நிற்கும் பொழுது அவயம். வெறும் போதனையை பெறுகிற ஒரு இடம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சபை இல்ல, ஒரு டீச்சிங் சென்டர். ஆனா சபைன்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இங்கு நாம் போதனைகளை கேட்கிறதோடு மட்டும் இல்லாமல் இங்கு ஒருவரோடு ஒருவர் ஒரு ஐக்கியமும் பிணைப்பும் உண்டாகி அன்பையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் பரிமாறிக்கொள்கிற பரிமாற்றத்திலே தேவன் நம் எல்லாரையும் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலையிலே இப்போ தொடர்ந்து நாம் உறவுகளை பற்றி நாம் படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 4-5 வாரங்களுக்கு மேலாக அதை நாம் படிக்கிறோம். ஏற்கனவே கணவன் மனைவி அந்த உறவுகளை பற்றி நாம் பேசினோம். ஒரு செமினார் கூட வச்சோம். அதை சிலர் அதில் கலந்துக்கிட்டீங்க, சிலருக்கு முடியல. அந்த சிடி இங்கே இருக்கும், நீங்கள் போகும்போது பார்க்கலாம். திருமறையும் திருமணமும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ வேதம் ஒரு ஆணை குறித்து என்ன பேசுகிறது, ஒரு பெண்ணை குறித்து என்ன பேசுகிறது, இவர்கள் இருவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுகளை பற்றி என்ன பேசுது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ நாம் பேசுகிறது வெறும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த உறவுகளை பற்றி நாம் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். நாம் பல விதங்களில் யாரோடு ஒருத்தங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்பாவாக இருந்தீங்கன்னா பிள்ளைங்களோட தொடர்பு கொள்கிற ஒரு காரியம் இருக்குது. பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா பெற்றோரோடு தொடர்பு கொள்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆசிரியர், மாணவன், தலைவர்கள், தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ், விசுவாசிகள் என்று ஒரு உறவு நிலை சார்ந்த காரியமாக இருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன பேசுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளும்போது இந்த உறவுகளை குறித்த காரியங்களில் நாம் ரொம்ப வெற்றியாக இருக்க முடியும். ஏன் உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நாம் அவ்வளோ கவனிக்கணும், அதில் நாம் ஏன் வெற்றியாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னால், இந்த பணம், நகை, சொத்து இது எல்லாமே ஒருத்தன் கொஞ்சம் பிரயாசப்பட்டாலே இது என்ன பண்ண முடியும், அடைஞ்சிட முடியும். பாருங்க, ரொம்ப கஷ்டமானது கிடையாது. சில இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் பிரயாசப்பட்டால் தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு சில காரியங்களை செஞ்சாலே என்ன பண்ண முடியும், சுலபமாக அதை அடைஞ்சிட முடியும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒருத்தன் அடைஞ்சிட்டா கூட உறவுகளில் ஒரு மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த அடைந்த வெற்றி கூட அவனுக்கு தோல்வியாக தான் இருக்கும். அவனுக்கு அது எந்த விதத்திலையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது இல்லை. தேவன் பாருங்க, மனுஷனை உறவுக்காகவே உண்டாக்கினார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். வேதத்தில் நாம் படித்தோம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இது வெறுமனையா திருமணத்தை குறித்து சொல்ல வார்த்தைகள் அல்ல, மனுஷனை குறித்த டிசைன். தேவன் அப்படி தான் மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு காண்பித்தேன். இன்னும் நம்ம நிறைய வசனங்கள் நாம் வாசித்தோம். நாம் எப்படி இந்த உறவுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய காரியங்கள் நாம் படித்தோம். இன்றைக்கி ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஆள் தான் யாருன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது, பரிசுத்தவான்கள். அப்போனா நீங்கள் சீர்பொருந்ததுக்கு முன்னாடியே டைட்டிலை கொடுத்துட்றாரு. முதல்ல ஆள் யார் தான், பரிசுத்தவானு தான் பரிசுத்தமாக இருக்கிறத பற்றி சொல்லித்தர முடியும். ராஜாவா ராஜ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்கு தான் ஒரு ராஜாவாக இருக்கிறதுனா என்னங்கிறத கற்றுத்தர முடியும். பாருங்க, அது மாதிரி பரிசுத்தவானா நம்ம ஆயிட்டோம், நமக்கு டைட்டில் கொடுத்துட்டாரு, தேவனுடைய பிள்ளை
அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்போ பிள்ளைங்கிற டைட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளையா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறாரு, நிறைய பேசுகிறாரு. சில நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் போய்டுறதுனால அதை குறித்து நமக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குது பாருங்கள். ஆனால் மக்கள் இதை வேற மாதிரி பார்க்குறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிரியையை செய்த பின்பு தான் ஒரு அடையாளத்தை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் அதை மாற்றி சொல்லுது, முதலாவது அடையாளம் பின்புதான் கிரியை. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப்டர் ஆக்ஷன். முதல்ல அடையாளம் பின்புதான் நடவடிக்கை. அப்போ உங்களுடைய அடையாளங்களை இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க முடியும். ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அடையாளங்களை பற்றி பேசுகிறார். அதிகமாக இந்த ஐடென்டிட்டியை தான் வேதாகமம் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுது. அதுவும் பவுலுடைய நிருபங்களில் அதிகமாக வலியுறுத்துகிற காரியம் என்னன்னா, நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன முடியும், இதை ரொம்ப வலியுறுத்தி அவர் பேசுகிறார். அடையாளங்களே அவர் சொல்றார். அப்போ இங்க என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பரிசுத்தவான் பக்கத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான்னா இந்த டைட்டிலை பெறதுக்கு மக்கள் போராடி பெரும்பாடு படுறாங்க பாருங்க. இது போராடி படுறது கிடையாது. இந்த கத்தோலிக்க முறைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர் மரித்ததுக்கு அப்புறம் அவங்க பேரில் அற்புதம் அடையாளம்லாம் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, பரிசுத்தவான்கிற பட்டத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இப்போ மதர் தெரசாவுக்கு கூட கொடுத்துட்டதா சொல்கிறாங்க இல்லையா, பரிசுத்தவான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. புனிதர் பட்டத்தை என்ன பண்ணுறாங்க, வழங்குகிறார்கள். ஆனால் நம்ம எதுவுமே செய்யலை, இயேசு செஞ்சதுனால பட்டம் நமக்கு வந்துடுச்சு. இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பாக்கியம். அவர் பாவமானா நாம் நீதி ஆனோம். அல்லேலூயா. பாவம் அறியாத அவர் பாவம் ஆனார், நீதி அறியாத நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். அதனால தான் இது கிரியை கிடையாது. கிறிஸ்தவம் என்பது கிரியையை சார்ந்த ஒரு மார்க்கம் அல்ல, அது கிறிஸ்துவை சார்ந்த மார்க்கம். அது நீங்க என்ன செஞ்சீங்கிறது சப்ஜெக்ட்ல, அவர் என்ன செஞ்சாருங்கிறது தான் சப்ஜெக்ட். அவர் என்ன செய்தாருங்கிறதை நீங்கள் விசுவாசிக்க துவங்கும் பொழுது அந்த விசுவாசம் சில நற்கிரிகளை செய்ய உங்களை தூண்டும். நீங்கள் சில காரியங்களை செய்வீர்கள். அதுக்கு பேர் குட் ஒர்க்ஸ் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். ஆனால் கிறிஸ்தவங்கிறது குட் ஒர்க்ஸ் கிடையாது, ரைட் டூயிங் கிடையாது. கிறிஸ்தவங்கிறது ரைட் பிலீவிங். கிறிஸ்தவம் ஆரம்பிக்கிறது ரைட் டூயிங்கில் கிடையாது, ரைட் பிலீவிங்கில் அது ஆரம்பிக்கு. சரியாய் செய்வதில் கிறிஸ்தவம் துவங்குவதில்லை, சரியாய் விசுவாசிப்பதில் கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிறது. நிறையவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் தோற்று போகுது, நிறையவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் வெற்றிகரமாக இருக்கிறது இல்லை, ஏன்னா அவர்கள் ஆரம்பிப்பதே கிரியையில் தான், தொடர்வதும் கிரியையில் தான். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒன்றும் முடியல சார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் நாம் அப்படி துவங்கும்படி அழைக்கப்படவில்லை. நாம் எப்படி துவங்குறோம்னா, அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்தார், அவர் என்னை பிள்ளையாக்கிறார், அவர் என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார், அவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், அவர் என்னை தகுதி உள்ளவனாக மாற்றிவிட்டார், அவர் எனக்கு பரிசுத்தவான் என்கிற பட்டத்தை சூட்டி விட்டார். அல்லேலூயா. ஒரு மாமரம் ஒரு மாங்கனியை தராவிட்டாலும் அதற்கு பெயர் மாமரம் தான். கொய்யா மரம்னு மாற்றிடுவீங்களா நீங்கள்? மாமரமே மாங்காயே வரல, அதனால் இன்னிலேருந்து இது என்னது கொய்யா அப்படின்னு மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. கனிகள் என்பது அது என்னது என்பதனுடைய வெளி அடையாளங்கள் தானே தவிர கனிகளை வைத்து அது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது பாருங்க. அப்போ ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் நற்கிரியைகளை செய்வாரா? கட்டாயமாக செய்வார். நற்கிரியை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னு வேதவசனம் சொல்லுத. ஆனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, வேர் அங்கிருந்து வருகிறது இல்லை. வேர் எங்கிருந்து வருகிறது என்றால் ரைட் டூயிங் கிடையாது, ரைட் பிலீவிங். அல்லேலூயா. who we are determines what we do. நாம் யார் என்பதுதான் நமது நடத்தையை தீர்மானிக்கிறதே தவிர நமது நடத்தையை வைத்து நாம் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நாம் யார் என்பது நமது நடத்தையை முடிவு செய்கிறது. ஒரு ஆளுடைய நடத்தையை வச்சு அவர் இப்படி அப்படின்னு சொல்றது ஒரு காமனான கருத்து, அறிவு. ஆனால் ஆவிக்குரிய அறிவுங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, நடத்தையை வச்சு ஒருவரை அறியாமல்
கிறிஸ்துவுக்குள்ளே அவர் யார்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி இனி நான் ஒருவனையும் அறியேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப பவுல் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எப்படிதான் பார்க்கிறார்? நியூ கிரியேஷன். உனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு, உனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கு, உனக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவம் இருக்குது. நீ புதிய மனிதன், நியூ மேன். அடையாளம் என்ன? நியூ மேன். நாங்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தோம், அங்கே ஒருத்தர் பேரே நியூ மேன் தான். உங்கள் பேர் என்னன்னா நியூ மேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, மறக்கவே மறக்காது. அப்படியே ஞாபகம் இருக்கும் பாருங்க. நியூ மேன், புது மனுஷன், பேரே வச்சுட்டாரு நியூ மேன். அது மாதிரி இங்க முதல்ல அடையாளத்தை சொல்றாரு. நீ யாரு? பரிசுத்த வான், நீதி மான், புது சிருஷ்டி, ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்துக்கு நீங்க போராட வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுடைய நிலையை நீங்கள் விளங்கி கொண்டால் போதுமானதாக இருக்கிறது. சரி, அடையாளங்கள் பற்றி அவர் பேசும்போது சொல்றாரு பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சீர்பொருந்தும் பொருட்டு அப்படிங்கிறாரு. அப்போ பரிசுத்தவான்னு சொல்றதுனால அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட், ரொம்ப கரெக்ட், அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் பைபிள் சொல்லவே இல்லைங்கிறது நல்லா தெரியுது பாருங்க. அப்போ எப்படி சொல்லுது? அது அடையாளத்தின் அடிப்படையில், அது ஐடென்டிஃபிகேஷன் அடிப்படையில் நம்மளை பார்க்கும்போது அது சொல்லுது நீ யாரு? பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுது. அடையாளத்தின் அடிப்படையில் நம்மளை கண்டு நம்மளை பரிசுத்தவான் என்று வேதம் அழைக்கிறது. ஆனால் இப்போ வெறும் அடையாளத்தில் மட்டும் நம்ம அப்படி இருந்தால் போதாது, நம்முடைய நடவடிக்கைகளையும் கூட அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பரிசுத்தவான்களுக்காக அவர் ஏற்படுத்துகிற ஒன்றுதான் சபையாக இருக்கிறது. இப்போ பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ பரிசுத்தவான்னா குறைவே இல்லாத ஆள் கிடையாது, அவன் சீர்பொருந்த வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அப்படி சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். The purpose of church, திருச்சபையினுடைய நோக்கம் என்ன, சபையினுடைய நோக்கம் என்னங்கிறத இங்க பவுல் சொல்றாரு. சபையினுடைய நோக்கம் என்ன? சபையில 5 விதமான ஊழியங்களை அவர் ஏற்படுத்தி இந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் அளவுக்கு ஒப்பாக எல்லா காரியங்களும் வளரணுங்கிறதுக்காக தேவன் சபை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சபையினுடைய நோக்கம் எல்லா காரியங்களிலும் நான் வளருவது. ஹல்லேலூயா. நான் வளர்கிறேனே மம்மி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லணும், நான் இப்போ என்ன பண்ணுறேன்? வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள வளர்ச்சி நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒன்றை உங்களுக்குள்ளே செய்தால் அதுக்கு பேர் சபை. அப்படி எதுவுமே நடக்கலைன்னா அதுக்கு பேர் சபையே கிடையாது. அது வெறும் சடங்கு, வெறும் சடங்குகளை பின்பற்றுகிற ஒரு இடம். மற்றபடி அதற்கு பேர் சபை அல்ல. சபை என்பது என்ன? உங்களுக்குள்ளே வளர்ச்சி அது ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ளே எல்லா விதத்திலையும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான வளர்ச்சிகளை அது கொண்டு வர வேண்டும். உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே, சரீரத்திலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பொருளாதாரங்களில், உங்கள் மனங்களிலே, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அது ஒரு growth அது ஏற்படுத்தணும். கர்த்தர் பாருங்க, சபையை ஏற்படுத்தினதின் நோக்கமே நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக. That means உங்கள் பரம தகப்பன் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் நான் வளருகிறதை விரும்புகிறார். Wow, what a things. கர்த்தர் என்னுடைய வளர்ச்சியை விரும்புகிறார். நீங்க அப்படியே இருக்கிறத விரும்புறது இல்லை. புதுசா பிறந்த குழந்தைக்குள்ள ஒவ்வொரு மாற்றங்கள், அது முகத்தை பார்க்கிறது, அடையாளம் பார்க்கிறது, ஆளை பார்த்து கரெக்டாக போகிறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு மாற்றம் அது அப்படியே உருண்டு விழுறது. என் பிள்ளை இப்போ என்ன பண்ணிட்டு புரண்டு படுத்துட்டு
அதுக்கப்புறம் என் பிள்ளை இப்போ அப்படியே நடக்க ஊற ஆரம்பிச்சிட்டான், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி சின்ன சின்ன நடவடிக்கையையும் பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நான் நம்புறேன் தேவன் ஒரு நல்ல பெற்றோரை போல அவர் இருக்கிறார். He is a good father. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற சிறிய சிறிய மாற்றங்களை கூட அவர் கண்டு சந்தோஷப்படுகிறவராகவும் அதை கொண்டாடுகிறவராகவும் இருக்கிறார். இதை பற்றி 2 செமினார் பேசியிருக்கிறோம். வளர்ச்சியின் கோட்பாடுகள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பேசியிருக்கிறோம். கர்த்தர் எப்படி நமக்கு வளர்ச்சி பெறதுக்கான காரியங்களை வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா அது இன்னும் வெளியில் வரல. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, பரமபிதா என்னுடைய வளர்ச்சி என்ன பண்றாரு? விரும்புகிறார். பவுலே சொல்றாரு, நான் முற்றும் தேறினவனானேன் என்று சொல்லுகிறது இல்லை, தேவனால் நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறார். இங்க யாருமே, அதாவது நாம் இப்போ முழுமைதான், ஆனால் வளர வேண்டியது இருக்கிறது. பரிசுத்தவான் அப்படிங்கிறது உண்மை, ஆனால் வளர வேண்டியது இருக்கிறது. ஒரு குழந்தைன்னு சொல்லும்போது அது பிறக்கும் போது முழுசாக தான் பிறக்கு. கை தனியாக கால் தனியாக தான் பிறக்கல, பிறக்கும் போது அப்படி தான் இருக்குது. அது முழுமையாக இருக்கா? அது முழுமையாக இருக்குது. ஆனால் அது வளரணுமா? வளரணும். அது மாதிரி தான் நம் அடையாளங்களிலே நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், ஆனால் அவைகளில் நாம் வளர்ச்சியை எட்ட முடியும், அவைகளில் நாம் இன்னும் உச்சங்களை நோக்கி செல்ல முடியும். இதுக்கு தான் சபையை கர்த்தர் வைக்கிறதா இங்கே வேதவசனம் சொல்லுது பாருங்க. அதனால தான் பாருங்க, ஒரு சபைக்கு நான் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பரிசுத்தவான்கள் கூடுற இடத்துல நான் கூட வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இது தேவன் எனது வளர்ச்சிக்காக ஏற்படுத்தின அவருடைய திட்டமாக இருக்கிறது. சர்ச் இஸ் த பிளான் ஆஃப் காட். அது ஒரு மனுஷ மூளையிலிருந்து உதயமான ஒரு யோசனை அல்ல. இப்படி எல்லாரும் வராங்களே, சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் கூடிடுவோமா அப்படின்னு சேர்ந்து ஒரு 4 பேர் யோசித்த ஒரு பிளான் கிடையாது. இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். அது தேவனுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. சரி, இதை அவர் பேசிவிட்டு இந்த சபை எதற்குன்னு சொல்றாரு? நாம பக்தி விருத்தி அடைய, நாம் கட்டப்பட, நாம் வளர்ச்சி அடைய ஒரு போதனையை அது நமக்கு தருகிற இடமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசுறார். அதுதான் நமக்கு சப்ஜெக்ட். பாருங்க, 16வது வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதெல்லாம் புரியுதா? நமக்கு இந்த தமிழ் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கணுக்கள்னு இருக்கு, சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, அன்றாட நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை கூட இதில் வரமாட்டுக்கு. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் படிக்கும்போது ஒன்றுமே நம்ம தூக்கம் வந்துடுது அப்படின்றதாங்க. நம்ம ஆட்கள் புதுசாக ஏதாவது மொழிபெயர்ப்பு வர்றதுக்கு விடமாட்டுக்காங்க. நாங்கள் விடமாட்டோம், என்னது ஏன் மாற்றுறீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் பைபிள் மற்ற மொழிபெயர்ப்புலாம் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை தலை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை என்ன சொல்லுது? சரீரம். எல்லாம் சொல்லுங்க, அவர் தலை, நான் சரீரம். இயேசு தலையா இருக்கிறார் சபைக்கு. நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோமா? சரீரமா இருக்கிறோம். சரீரம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் இசைந்து வரும் பொழுது அதுக்கு பேர் என்னது? சரீரம். நாம் தனித்து நிற்கும் பொழுது அவயம். எல்லாம் சொல்லுங்க, இசைந்து வந்தால் சரீரம், தனித்து நின்றால் அவயம். அப்போ நாம் எல்லாரும் இங்க கூடி இருக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? we are a body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை சபை செய்ய முடியும். கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியங்களை நிகழ்த்தினாரோ, அவர் இந்த பூமியில் இருந்த போது என்னெல்லாம் செஞ்சாரோ அதை செய்ய சபை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அழைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ நாம் எல்லாரும் அதில் என்னவா இருக்கிறோம்? அவயமாக இருக்கிறோம். இந்த அவயம் அப்படின்னு சொல்லும்போது
நாம் இங்கே சில காரியங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அவயம்னா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். சிலர் வந்து கண்ணா இருக்கலாம், கையா இருக்கலாம், சிலர் வந்து காலா இருக்கலாம், இதயமா இருக்கலாம். அவயம் வந்து எல்லாமே வெளியில தான் இருக்குதா, உள்ள நிறைய அவயம் இருக்குது பாருங்க. சுவாசிக்கிறதுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம். எல்லா அவயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஏதாவது பிரச்சனைக்குள்ளாச்சுன்னா, சரி இதுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சரீரம் என்ன பண்ணிட முடியாது, தூங்கிட முடியாது. அது சரியாகிற வரைக்கும் மற்ற அவயங்கள்லாம் அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, இசைவாய் நின்று காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஸோ சபை அப்படின்னு சொல்லும்போது அவர் இங்கே என்ன கொண்டு வராருன்னா, வெறும் போதனையை பெறுகிற ஒரு இடம் அப்படிங்கிறது கிடையாது. அது அப்படி மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சபை இல்லை, அது வந்து ஒரு டீச்சிங் சென்டர், அவ்வளோதான். வெறும் போதனைகளை கேட்கிற ஒரு இடம், ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சபைன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கு நாம் போதனைகளை கேட்கிறதோடு மட்டும் இல்லாமல் இங்கு ஒருவரோடு ஒருவர் ஒரு ஐக்கியமும் பிணைப்பும் உண்டாகி அன்பையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் பரிமாறிக்கொள்ளுகிற பரிமாற்றத்திலே தேவன் நம் எல்லாரையும் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள் ஒரு அவயம். அல்லேலூயா. அவருக்கு உங்கள் உதவி தேவை, உங்களுக்கு அவருடைய உதவி தேவை. கர்த்தர் வந்து சபையை இந்த விதமாக அது கட்டப்படணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. வெறும் போதனை இல்லை, போதனை அவசியம். ஏன்னா போதனைன்னு ஒன்று இருந்தால் தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக நாம் போகவே முடியும். அதனால தான் போதிக்கிறோம். ஆனால் வெறும் போதிக்கிற இடம், சில இடத்துல பார்த்தீங்கன்னா கடகடன் வருவாங்க, டீச் பண்ணுவாங்க, கடகடன் ஓடிடுவாங்க. அடுத்தால கடகடன் வருவாங்க, டீச் பண்ணுவாங்க, கடகடன் ஓடிடுவாங்க. ஆனால் தட்ஸ் நாட் சர்ச். அதுக்கு பேர் சபை இல்லை. சபைங்கிறது என்னன்னா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு அன்பும் ஐக்கியமும் கட்டப்பட வேண்டும், உறவுகள் பின்னப்பட வேண்டும். வெறும் உபதேசம் இருப்பது சபை அல்ல, உறவுகளும் இருந்தால் அதற்கு பெயர் சபை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உபதேசம் மட்டும் இருப்பது சபை அல்ல, உறவுகளும் இருந்தால் அதுதான் சபை. அப்போ ரெண்டுமே தேவை, உபதேசமும் உறவுகளும். சில இடத்துல ரெண்டுமே இருக்காது, அது பெரிய சாபக்கேடு. உறவும் இருக்காது, உபதேசமும் இருக்காது. சும்மா போயிட்டு வரலாம், அவ்வளோதான். ஏதோ தெரிஞ்ச ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து பார்த்த ஃப்ரெண்டெல்லாம் அங்கே இருப்பாங்க, போய் ஹலோ சொல்லிட்டு என்ன பண்ணலாம், வரலாம். சிலர்லாம் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை போனால் என் ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், பழைய ஃப்ரெண்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, வேறு எப்படிடா இருக்கிற, இருந்த இடம் கூட மாறி இருக்காது, அதே இடத்துல தான் உட்காந்துருப்பான். கேட்டால் நான் சபையின் தூண், நான் நகண்டா சபை நகன்றோம் அப்படின்றான். தூணை நவுத்தலாமா, அதனால என்னையும் நவுத்திட முடியாது. தப்பி தவறி யாராவது உட்கார்ந்தா தகராறு ஆகிடும். அதனால சிலருக்கு தெரியும், அவர் வரலன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி தெரியுமா, அந்த இடம் கரெக்டாக காலியாக இருக்கும். அதனால் அவர் வரவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். பாருங்க, இந்த தூணில் சாஞ்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காருவார், அவர் எங்கே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதனால் எளிதாக என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, வெறும் அப்படிப்பட்ட காரியமாக சபை இருக்கிறத கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் உறவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் வெற்றியையும் உங்கள் திருப்தியையும் தேவன் உறவுகளுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், நான் வெறுமனையாக பணம் சம்பாதிக்கிறது, வெறுமனையாக பொருள் சம்பாதிக்கிறது, வெறுமனையாக அந்தஸ்தை அடைவது மாத்திரமல்ல, இது அத்தனையையும் நான் பரிமாற நல்ல உறவுகள் எனக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் வந்து இதை எம்பசைஸ் பண்ணுது, இதை முக்கியப்படுத்துது. என்ன முக்கியப்படுத்துதுன்னா, இன்னைக்கு இருக்கிற மனோபாவம் என்ன, எனக்கு யாரும் தேவை இல்லை, யாரும் எனக்கு அவசியம் இல்லை, நானே என் காரியங்களை பார்த்து கொள்வேன். அதுக்கு பேர் தான் 100% பெருமை. அதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. அதுக்கு பேர் என்னது, ப்ரவுட். அதுக்கு பேர் ப்ரவுட். நிறைய நேரத்தில் தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறோம். அதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது, அதுக்கு பேர் தலக்கணம். எனக்கு யாரும் தேவையில்லை,
எனக்கு அது இருக்கு இது இருக்கு இதெல்லாம் வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தலக்கணம். தேவன் வந்து அப்படி என்ன டிசைன் பண்ணலை. அவர் என்ன எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா, நான் அன்பை பெறவும் அன்பை பகிரவும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நாம் அன்பை பெறவும் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தேவனால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் தேவன் என்ன பண்றாரு, நம்மிடத்திலே அவர் அன்பை முதலாவது காண்பித்து அவருடைய அன்பை நாம் பெறவும் அவருடைய அரவணைப்பை பெறவும் அவர் செய்கிறார். அது முதல்ல நம்ம வாழ்க்கையில் நிகழணும். அது நிகழாமல் இது நிகழாது. தெய்வீக உறவு சாத்தியம் இல்லாமல் மனித உறவுகள் சாத்தியமில்லை. நீங்க இதை பெறாம இதை ட்ரை பண்ணீங்கன்னா இதுல நீங்க தோத்து போயிருவீங்க. இதுல உங்களால வெற்றிகரமா இருக்க முடியாது. முதல்ல இதை பெறணும். இதை பெறதுன்னா என்ன, பிதா என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார், தேவன் என்னை எவ்வளவாக நேசிக்கிறார், அவர் என் பேர்ல எவ்வளவு அன்பும் அக்கறையும் உடையவராக இருக்கிறாங்கிறத நாம் அறிந்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நாம் யோவான்ல படிக்கிறோம், அவர் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கலாம். சொல்லுங்க, நம்மேல் வைத்த அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். முதல்ல அவர் உங்க மேல, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க நம்புறீங்களா? அதை நம்பாம நீங்க இன்னொரு மனுஷங்கிட்ட அன்பா இருங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பெரிய பிரமாணமா தெரியும். ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா அவர் உங்களை எப்படி நேசிக்கிறார், அவர் உங்க மேல எப்படி அன்பு செலுத்துகிறாருங்கிறத அதுதான் முதல் காரியம். அன்பை பெறாமல் அன்பை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் முதலாவது அதை பெற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ரிசீவ் தென் ரிலீஸ். முதல்ல பெறுங்கள், அதற்கப்புறம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெறாமல் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தேவன் என் மேலே எப்படி அன்பாக இருக்கிறாரு, கர்த்தர் என் மேலே எவ்வளோ நேசமாக இருக்கிறாரு, என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு. இது நீங்கள் தெரிய 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 நீங்கள் அன்பை பெறுகிறவர்களாக மாறுகிறீர்கள். இப்போ அன்பை பெற்று பெற்று அன்பே உங்களுக்கு பழக்கமாயிடுது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் மனிதனை ஆசீர்வதித்தாருன்னா என்ன, he kneel to adoration. அவர் மனுஷனை அடோர் பண்ணாரு, அணைத்து கொண்டார், அவனோடு அன்பையும் பாசத்தையும் பரிவையும் பரிமாறி கொண்டார். அவன் அதை பெற்றுக்கொண்டதுனால இப்போ அவன் போய் என்ன பண்றான், பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறான் தேவன். அந்த 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 உருவாக்கப்பட்ட விதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன விதம், நாம் எதையாவது ஒன்றை பார்த்து அது மூலம்தான் ஒன்றை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இமிட்டேட்டர்ஸ், we are imitators. நாம் பிரதிபலிக்கிறவர்கள். புரியுதுங்களா? நாம எதையுமே நமக்கு செய்ய தெரியாது. இது வரைக்கும் நாம பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே எங்கேயோ இருந்து காப்பி அடிச்சது தான். ஒத்துக்காட்டானாலும் அதான் உண்மை. எங்கேயோ அடிச்ச காப்பி. நாம் போடுற உடையிலேருந்து, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, நாம் நடந்துக்கிறதுலேருந்து, நாம் வாங்கின செல்ஃபோன்லேருந்து, நாம் உடுத்துகிற பட்டுப்புடவையிலேருந்து, நாம் வாங்கின கார்லேருந்து, நாம் படித்த படிப்புலேருந்து, நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் எங்கேயோ அதனுடைய இமிட்டேஷன், அதை நாம் பார்த்தோம், அதனால் ஈர்க்கப்பட்டோம், அதை நாம் செய்கிறவர்களாக மாறி இருக்கிறோம். அப்படி தான் மனுஷனை கடவுள் வச்சிருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்றாரு, பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதை அல்லாமல் அவர் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரையாவது பார்த்து ஏதாவது செய்யலாம்னா எல்லாம் விழுந்து போன நிலையில இருக்கு. இங்க காப்பி பண்ற நிலையில எதுவுமே இல்லை, கரெக்ட் பண்ற நிலையில தான் இருக்கு. அதனால எதையும் காப்பி பண்ண முடியாது, கரெக்ட் தான் பண்ண முடியும். அப்போ ஒரிஜினலா ஒன்று இல்லாம இங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அதனால அவர் பிதாவிடமிருந்து பெறுகிறார், பின்பு இங்க அதை வெளிப்படுத்துகிறார். அதை பார்த்துட்டு இப்படி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு அதிசயத்தை நாங்க பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு பிரசங்கத்தை நாங்க கேட்டதே இல்லையே, இப்படி. அப்ப இயேசுவை பார்க்கும்போது எல்லாருக்கும் வியப்பா இருந்தது. ஏன் தெரியுமா, அவரு இந்த பூமியில இருக்கிற எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாம பிதாவை ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிட்ட கூட தேவன் இன்னைக்கு அன்பையும் பாசத்தையும் மன்னிப்பையும் இதெல்லாம் பெருமளவில் அவர் வழங்குகிறார். இதை நாம் சரியாக அவரிடமிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால் அடுத்த கட்டம் நாம் செல்லலாம். அது என்ன, நான் பெற்றதை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. சிலர் பெற்றேன் என்று சொல்லி பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதினால் அவர்களை குறித்து வேதாகமம் பல கேள்விகள் கேட்கிறது. நீ அன்பாவே நடந்துக்கிற மாட்டேங்கிய, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறாரு.
அப்போ நீ எந்த கடவுளை பார்த்த அப்படின்னு யோவான் கேள்வி கேட்குறாரு. ஏன்னா தேவன் எப்படி தான் இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறாரு. அன்பான கடவுளை நீ சந்திச்சியா? அன்பான கடவுளை சந்திச்சேன்னா உங்ககிட்ட இருந்து வர்றது எதுவாக தான் இருக்கும், அன்பாக தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இருந்து வேற நிறைய காரியங்கள் வர்றதுனால நீ அவரை சந்திச்சியா இல்லையாங்கிற கேள்வியை அவர் கேட்குறாரு. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த பிரதிபலிப்பில் தான் எல்லா காரியமும் நடக்குது. அப்போ முதலாவது, பிதா செய்கிறதாக நீங்கள் காண்கிறீர்களா? பிதா உங்களிடத்தில் அன்பு செய்கிறது போல, பிதா உங்களை அரவணைப்பது போல, பிதா உங்களை தாங்கி உங்களுக்காக நன்மையும் நலனையும் செய்யக்கூடியவராக பிதாவை நீங்கள் பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி அனுபவிச்சிங்கன்னா தான் இப்போ நான் அடுத்தால சொல்ல போகிறதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். அப்படி அனுபவிக்கலைன்னா முதல் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் மேலே நீங்கள் எவ்வளோ ஸ்நேகமாக இருக்கீங்கிறத நான் அறிந்து கொள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஏன்னா அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை நீங்கள் அறியாமல் நீங்கள் அன்பை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொள்ளவே முடியாது. இதுதான் அடிப்படை பாருங்க. இதெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் நாம் சில காரியங்களை இன்னும் உள்ளே போய் சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது என்ன? ஒரு முக்கியமான இந்த உறவுகளிலே நாம் எப்படி இன்னும் பயணம் செய்ய முடியும், இன்னும் அதில் எப்படி மேலோங்க முடியும் அப்படிங்கிற காரியம்தான். முதல்ல சொன்னேன் போன வாரம், அவர் சக்ஸஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் எபிலிட்டி டு ரிலேட் டு பீப்புள் எஃபெக்டிவ்லி. நம்முடைய வெற்றி, நிறைவு, சந்தோஷம் இது எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்கிறது என்றால் மனிதர்களோடு நாம் வைத்துக்கொள்கிற உறவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க தேவனோடு இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லுவீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட், இட் இஸ் ராங். ஏன்னா தேவன் உங்களை அப்படி உண்டாக்கலை, உங்களை குடும்பத்திற்காக அவர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிறைய நேரத்தில் என்ன நினச்சிட்டோன்னா, மனித உறவுகளை உதறி தள்ளுவது தான் ஆன்மீகத்தின் உச்சம் அப்படின்ட்டோம். தப்பு பாருங்க, தப்பு. எங்கேயோ இது மக்களுக்குள்ளே போயிடுச்சு. இல்லை, தேவனோடு ஒரு மனிதன் நன்றாக இருக்க இருக்க அவன் மனிதர்களோடு நன்றாக இருக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. இங்கிருந்து ஓடி சென்றால் அதுக்கு பேர் உச்சம் கிடையாது. அது வேற சில மதங்கள்லையும் பின்னணிகள்லையும் இருக்கலாம். நான் எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த ஆணி காட்டுக்குள்ளே போய் உட்கார போகிறேனாக்கும் அப்படின்னு போகிறது வேணா இருக்கலாம். ஆனால் தட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, நீ தேவனோடு உனக்கு நல்ல உறவுகள் இருக்க இருக்க நீ என்ன பண்ணுவேன்னா மனிதர்களை நேசிப்ப, உறவுகள் தேவைன்னு நினைப்ப, யாருமே எனக்கு தேவைன்னு நினைக்க மாட்டேன், எல்லாரும் முக்கியங்கிற எண்ணம் மனசில் இருக்க ஆரம்பிக்கும். இதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு மனிதனும் எப்படி முக்கியமானவன்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் போன வாரம் பசங்க கேட்டிங்களா? எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் எப்படி முக்கியமாக இருக்கிறான் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பித்தேன். ஏன் அப்படி ஒவ்வொரு தனிநபரும் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா, அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலம் தான் உங்களுக்கு இன்னொருத்தர் முக்கியங்கிறது தெரியும், நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த சிறியரில் ஒருவனை எப்படி நினைக்காதீங்க, அற்பமா என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. 14வது வசனம் படிங்க அதே இதில். இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் சித்தம் அல்ல. இப்போ ஆண்டவர் பாருங்க, வயசுலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒருத்தன் குறைவாக இருக்கிறதுனால அவனை அற்பமாக நினச்சிடாத, அவன் ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், இப்படி மனுஷங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நினச்சவங்க தான் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார்கள், பெரிய வெற்றிகளை அடைந்தார்கள். தாவீது தன் எல்லா இழப்புகள் நடுவில் அதை மீட்டு கொள்ளும்படியாக செல்லுகிற பயணத்தில் ஒருத்தன் அப்படியே அந்த போர் வீரர்களால் கைவிடப்பட்டு போய் கிடக்கான். இவனுக்கே ஏராளமான பிரச்சனை. எப்படியாவது போய் எதிரிட்ட இழந்ததெல்லாம் என்ன பண்ணணும், மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில் இப்படி ஒருத்தன் கிடக்கிறான் பாருங்க.
தாவீது இறங்கி அவனுக்கு எழுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு தேவையான இதை கொடுத்து அவனை தேர்த்தி இது பண்ணால் கடைசியில் பார்த்தா அவன்தான் சொல்கிறான் அந்த இராணுவத்தின் ரகசியங்களை. சொல்லப்போனால் அவன் வெற்றி பெறுவதற்கான சாவியை தேவன் அந்த மனிதனிடம்தான் வைத்திருந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் அதனால தான் சொல்லுது, யாரையும் அண்டர் எஸ்டீம் பண்ணாதீங்க, யாரையும் குறைவாக நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி நினைக்கிற ஆளே உங்களுக்கு உங்கள் வெற்றிக்காக உதவக்கூடியவராக இருக்க முடியும். வெற்றி பெறுகிற நபர்கள் யாரும் மனிதர்களை குறைவாய் மதிப்பிட்டது இல்லை, மதிப்பிட்டவர்கள் வெற்றி பெறுவது இல்லை. முதல்ல உங்களை கரெக்டாக மதிப்பிட்டுக்கோங்க. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க நிறைய பேர். நான் மதிப்பு தானவன் தானா, எனக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? வேல்யூ இருக்குது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தங்களுடைய வேல்யூவை தெரியாதவங்க இன்னொருத்தவங்களுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்க முடியாது. யூ ஆர் ஸோ வேல்யூபிள், யூ ஆர் ஸோ வேல்யூபிள். இது தெரிகிறது இல்லை பாருங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு, வளர்ந்து வருகிற இளம் தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிகிறது இல்லை. தெரியாதனால வேற யாராவது சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப மதிப்பானவங்கன்னு சொல்லிடுவாங்களா, நீ ரொம்ப அழகுன்னு சொல்லிடுவாங்களா, நீ ரொம்ப கரெக்டுன்னு சொல்லிடுவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்துக்கிட்டா இன்னொருத்தர் சொல்கிறதுக்காக நீங்கள் காத்திருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறதுக்கான தவிர உண்மையான அன்பை செலுத்துவதற்காக இல்லை என்பதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? எருசலேம் அந்த தேவாலயத்திற்கு யோவானும் பேதுருவும் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. வரும்போது அங்கே ஒருத்தன் யார் இருக்கா, சப்பானி ஒருத்தன் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா அவன்கிட்ட சொல்கிறார் பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில், என்கிட்ட என்ன இருக்குது? இயேசுவின் நாமம் இருக்குது, அந்த நாமத்தில் நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அவன் நடந்துட்டான். என்ன ஆயிடுச்சுன்னா எருசலேமில் 5000 பேர் கூட்டிட்டாங்க. என்னன்னா எருசலேமில் 5000 பேரை கூட்டும் திறவுகோள் இந்த பிச்சைக்கார மனிதனிடத்தில் தான் இருந்தது. இதுதான் பாயிண்ட் பாருங்க. 5000 பேரை திரட்டும் ஒரு கூட்டங்களை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்றது பிறகு 5000 பேர் வரல. அதாவது எங்க எந்த சாவி இருக்குன்னு தெரியவே தெரியாது. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனும் முக்கியமானவன். எல்லாரையும் வேல்யூ பண்ணுங்க, யாரையும் சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதீர்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதும்பாங்க. அது நெகட்டிவா சொல்றது, கரெக்டா? அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா யாருக்கிட்ட இருந்து என்ன மாதிரி உதவி வரும்னு தெரியாது அப்படிங்கிறேன் நான். பல்லு குத்த உதவுனா பரவாயில்ல, அது அதை விட பெரிய வேலையை செய்யுதுங்கிறதா இப்போ மேட்ரு. இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். அப்படி இருந்தபோது அங்கே 2 பேர் சோகமாக உட்காந்துருந்தான். அவன்கிட்ட போய் கேட்குறான், ஏன் உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். இவன் கதையே சோக கதை. ஏன் ஜெயிலுக்குள்ளே வந்தோம், ஏன் இப்படி கிடக்கும் அப்படின்னு இவன் கேள்விக்கே பதில் இல்லை. ஆனால் அவன் போய் 2 பேர்கிட்ட கேட்குறான், அவங்க முகம் வாடலாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கான். அப்போ ஐயா கதை ரொம்ப சூப்பராக போதானா? அப்படி இல்லை. ஆனால் இவன் விசாரிச்சா அவன் பல காரியங்களை சொல்கிறான், கனவுகள்லாம் சொல்கிறான். அப்படியா? அதை கனவுகளை பற்றி விளக்கம் சொல்வது தேவனுடைய காரியமாயிற்றே, அதை என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். புரியல நிறைய பேருக்கு. ஏன்னா நான் தான் அவருடைய ஏஜென்ட். அதை என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுறான். ஆன்சர் பண்ணும்போது சொன்னான், கவலைப்படாதீங்க, 2 பேரும் தூக்கப்படுவீங்க அப்படின்ட்டான். ஒருத்தனை இப்படி, ஒருத்தனை இப்படி. 2 பேருமே தூக்கப்பட்டாங்க. ஒருத்தனை பதவியில், ஒருத்தனை தூக்கல. இவ்வளோதான். அதில் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் சொல்கிறான், டேய் மறந்துடாதடா அப்படிங்கிறான். இந்த உதவிகள் செய்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நாம் செய்த அநேகர் நமக்கு நன்றியாக இருந்ததில்லை. அதனால் அந்த பழக்கத்தையே நம்ம விட்டுட்டோம். ஒரு பய நன்றியா இல்லை,
ஊர் என்னைக்கு திருந்ததோ அன்னைக்கு நான் திருந்திக்கிறேன் அப்படின்னு போயிட்டோம். நீங்களாம் என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு நான் திருந்துறேன்டா, அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கிறேன்டா அப்படிங்கிற முடிவுகளாக நம்ம வந்துட்டோம். ஏன்னா காயம். நாம் என்ன நினச்சிட்டோன்னா, உதவி செஞ்சதுனால அவன் எனக்கு நன்றியாக இருப்பான் அல்லது பதில் உதவி செய்வான். சில நேரத்தில் அப்படி கூட எதுவும் பண்ணாட்டும் பரவாயில்ல, அவன் நமக்கு வேண்டாத ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். பார்த்தீங்களா நீங்கள்? அந்த மாதிரியான காயங்களெல்லாம் நாம் சந்திச்சிருக்கிறோம். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் உறவுகளுக்கு இடையிலே பயணம் பண்ணும் பொழுது அது உங்களை காயப்படுத்தாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. கட்டாயமாக அது உங்களை காயப்படுத்தும். ஆனால் கூடவே வைத்தியரையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். அவர் பேர் இயேசு. அதனால் எந்த காயத்தையும் அவர் ஆற்றுவார். ஆனால் நீங்கள் காயம்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ளே தான் தேவன் ஆனந்தத்தையும் வெற்றியையும் புதைத்து வைத்திருக்கிறார். எதை சந்திக்க இந்த உலகம் பெரிதும் தயங்குகிறதோ அதற்குள்ளே தான் வெற்றி புதையல் இருக்கிறது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். சிம்பிளுங்க. வெற்றினா வேற ஒன்றும் கிடையாது. ஒருவர் உலகமே சந்திக்க பயப்படும் ஒரு காரியத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். கோலியாத் என்றால் எல்லோருக்கும் பயம். ஆனால் தாவீது எல்லோரும் பயந்த காரியத்தை சந்திக்கும் முடிவை எடுத்தான், தலைமை பொறுப்புக்கு போனான். அல்லேலூயா. எல்லோருக்கும் அச்சம் தரும் காரியங்கள் இருக்கிறது, எல்லோரும் விட்டு விலகிவிடும் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காரியம்தான் ரொம்ப ஜெயத்தை கொண்டு வர்ற காரியம், ரொம்ப வெற்றியை கொண்டு வர்ற காரியம், ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வருகிற காரியம், ரொம்ப திருப்தியை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அப்போ காயம் இருக்கிறதினால், அநேக தோற்று போனதினால் அந்த காரியம் சரியே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கிடக்கூடாது. எல்லோரும் சந்திக்க தயங்கும் ஒரு காரியத்தை நீங்கள் சந்திப்பதின் மூலம்தான் உங்களுக்கு அதிக ஆதாயம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லோரும் செய்ய பயப்படும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதன் மூலம்தான் உங்களுக்கு வெற்றி அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ உறவுகளை குறித்த அச்சத்தோடு நாம் வெளியே வந்து விடுகிறோம். வேண்டாம்ப்பா, இனிமேல் ஒரு பய கூட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கிட கூடாது, யாரு கூடயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழகவே கூடாது. ஏன் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பாருங்க, ஆளே இல்லாத இடத்துல ஒரு வீடு இருந்தால் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிம்மதி, அதுவும் என் சொந்தக்காரன் எங்கேயுமே இருந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடமா பாருங்க. ஏன்னா காயம், அதில் ரொம்ப ஆழமாக நம்மளால் போக முடியல. அதில் நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் இதை தவிர்ப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், வெற்றியையும் நீங்கள் தவிர்க்கிறீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், தோல்வியை தவிர்க்கிற ஒரு மனிதன் வெற்றியையும் தவிர்க்கிறான். 100 வாட்டி கேட்டிங்கன்னா தான் அது புரியும். காயப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வெற்றியும் பெற மாட்டீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காயப்படுவீங்கன்னு பட மாட்டீங்கன்னு சொல்ல, ஆனால் காயம் கட்டுகிறவர் கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவாதி தேவன் தனக்கு புற முதுகு காட்டி போன மனு வர்க்கத்தோடு உறவு கொள்ளும்படி மனுஷனாக அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவன் என்ன பண்ணான்னு நினச்சிங்க? பிச்சு எடுத்துட்டான், கிழிச்சு போட்டுட்டான், ரெண்டாக்கிட்டான், குத்தி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணான். ஆனால் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் அவர், மிக சிறந்த பரிசு. பரிசு எங்கடான்னு போட்டால் என்ன பிச்சு போட்டிருக்கோம்ல அப்படிங்க. இதுதான் மனுஷன் பண்ணான், இதுதான் மனுவர்க்கம் செய்தது, இதுதான் மனிதனோடு தேவன் உறவு கொள்ள நினைத்த போது நடைபெற்ற காரியம். உறவுகள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் என்ற அர்த்தம் இல்லை, எப்போதும் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவர் பண்ணலாம். ஆனால் இயேசுடைய பாலிசி என்னன்னா, உன்னால் என்னை கொல்ல முடியும், அவரால் என்னை எழுப்ப முடியும். அல்லேலூயா. மனிதனால் என்னை காயப்படுத்த முடியும், அவரோ என் காயங்களை கட்ட முடியும். உன்னால் என்னை கொல்ல முடியும், தேவன் என்னை உயிர்ப்பிப்பார். உன்னால் எனக்கு நஷ்டத்தை கொண்டு வர முடியும், ஆனால் நீ கொண்டு வர்ற நஷ்டத்தை கூட எனக்கு லாபமா மாத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இதுதான் விஷயம். இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் இதில் பயணம் பண்ண முடியாது. இதில் பயணம் பண்ணாமல் நீங்கள் ஒரு பெரிய முழுமையும் வெற்றியும் பார்க்க முடியாது. யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு என்ன பண்ணாங்க? கடை வச்சு கொடுத்தாங்களா? குழியில் தள்ளினார்கள். என்னக்கா உடன்பிறப்பு? ஆமாம், ரத்தத்தின் ரத்தமே அதான் அந்த வேலையெல்லாம் பண்ணுச்சு. உடன்பிறப்புகள்
செய்தது. ஆனா என்ன நடந்தது? யோசேப்பின் சகோதரர்களால் குழியில் தள்ள முடிந்தது, தேவனோ அவனை கோபுரத்தில் ஏற்றினார். அல்லேலூயா. போர்த்திப்பாரின் மனைவி சிறையில் தள்ள முடிந்தது, தேவனோ சிங்காசனம் ஏற்றினார். ஐயோ, 1000 கைகள் என்னை தள்ளி கொண்டிருக்கலாம், இவைகள் நடுவில் என்னை உயர்த்தி உயர்த்தி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இது உங்களுக்கு புரியணும். நாம எப்பவுமே the acts of man-ஐயே பார்க்கிறோம். நாம் எதை மிஸ் பண்ணிடுறோம்னா அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் காட், அதை நாம் மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறோம். நோ 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 நோ, நீ என்ன தான் பண்ணாலும், நீ என்ன நான் செஞ்சாலும், என்னை உயர்த்தி 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 மேலே கொண்டு வருகிற ஒரு கை இருக்கிறது, தூக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதான் அவர் செய்வார். நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வாளாகாமல் தலையாவேன். இது அவருடைய வாக்குகள், இது அவருடைய வாக்குகள். அது நடந்தே தீரும், அது நடந்தே தீரும். ஊரே சேர்ந்து தள்ளலாம், ஆனால் ஒருவர் என்னை உயர்த்துவா. ஆனா நான் சொல்ல வர்றது என்ன, இதனால யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன அப்படின்ட்டானா? இல்ல கேக்குறேன் நான். இல்ல அப்படி சொல்ல, அப்படி எந்த பாட்டும் பாடல, எந்த கவிதையும் சொல்லல பாருங்க. ஆனா நாம அப்படிதான் ஆயிடுறோம். இனி யாருமே தேவை இல்லை. சரி, பழைய ஆளா இருந்தா வேற மாதிரி, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, இப்படி ஒன்று லோ டோனு இல்லைன்னா ஹை டோன்ல பிறந்தா அப்படி. இப்போ லேட்டஸ்ட் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஏதாவது எவனாவது காயப்பட்டவன் எழுதியிருப்பான். சமீபத்தில் உள்ளது எனக்கு தெரியல, கொஞ்சம் அதான் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தலை நான், அதனால் எனக்கு தெரியாது. இது எல்லாமே உறவுகள்னால வந்த பாதிப்புனால வச்சுதான் என்ன பண்றான் சொல்றான். அவன் அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டெல்லாம் இவன் ஏன் கேட்கான் தெரியுமா? உண்மை 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 உண்மை. ஏன்னா அவன் அனுபவத்தில் அது என்னவா இருக்கு, உண்மை. கரெக்டா சொன்னானே, கண்ணதாசனுக்கு தெரிஞ்சிருக்க, அவருக்கு விளங்கியிருக்க, இவங்களுக்கு விளங்கியிருக்க. ஏன்னா அப்படியே சொல்லிட்டாங்க என் வாழ்க்கையில நடந்ததை, தீர்க்கதரிசி போல இருக்கிறாங்களே. ஆமா, ஏன்னா உலகம் எப்பவுமே ஃபேக்டை சொல்லும், பைபிள் எப்பவுமே ட்ரூத்தை சொல்லும். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும், அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா போகும். அது அனுபவத்தில் எது நிஜமோ அதை நிஜம் என்று சொல்லிவிடும். ஆனால் வேதாகமத்தில் உங்கள் அனுபவத்தில் கூட அது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சத்தியம் என்பது அனுபவத்தை விட மேலான நிஜமா இருக்கிறது. ஃபேக்ட்ல இருந்து ட்ரூத்துக்கு வரணும். ஃபேக்ட்ங்கிறது என்ன? அப்படி சிலர் ஏமாத்திட்டாங்க, அப்படி சிலர் காயப்படுத்திட்டாங்க, சிலர் தவறான காரியங்களை வாழ்க்கையில செஞ்சுட்டாங்க, அதனால பாதிப்பு வந்துச்சா? கட்டாயமா வந்துச்சு. ஆனா அப்படியே வாழ்க்கை போயிடுமா? போகாது. சிலர் இந்த மாதிரி பாதிப்பு அனுபவம் ஆனதுனால இப்ப வாழ்க்கைய இந்த காயப்பட்ட இடத்துல இருந்து தான் அவங்க பார்ப்பாங்க. திருமணத்துல நடந்துடுச்சா, அப்ப திருமணம் என்பதே மோசம். ஊழியக்காரங்க மூலமா சிலர் பாதிக்கப்படுறாங்க சொல்லணும். அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? ஒருத்தர் வருவார், படார்னு ஓடிடுவார். என்னையா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் பல 100 பேரை பார்த்துட்டேன் அப்படிங்காரு. பல 100 பேரை பார்த்துட்டேன். நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஏன்னா நிறைய காயங்களை பட்டிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். காயம், ஒரு காயம் நமக்கு நடந்ததுனால நாம் அந்த காயங்களின் வழியாகத்தான் நாம் பார்க்கக்கூடியவர்களாக மாறி போகிறோம். நம்முடைய வி பாயிண்ட் அதுக்கப்புறம் எப்படி ஆயிடும்னா, அந்த ஓட்டையிலிருந்து தான் எல்லாத்தையும் பார்ப்போம், இப்படிதான் பார்ப்போம். நீங்க போட்டிருந்த கண்ணாடியில் யாரோ கல்லை தூக்கி போட்டாங்க, அதனால அது உடஞ்சிடுச்சு. இப்போ நீங்க ஸ்டில் எப்படி தான் பார்க்குறீங்கன்னா, அந்த உடஞ்ச கண்ணாடி வழியாவே பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாமே கிராக்காக தெரியுது. சரியானதும் இப்படி தான் தெரியும், கிராக்காக தான் தெரியும். கிராக் உள்ளது மட்டும் இல்லை, சரியானது கூட இப்படி தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதலாவது நம்மளை இதுல இருந்து விடுதலையாக்க விரும்புகிறார், நம்மளை சுகப்படுத்த விரும்புகிறார். பவுல் சொல்வது போல சொல்றதா இருந்தால், பின்னானதை மறக்கிறேன். ஆண்டவர் பவுல் கிட்ட பேசும்போது சொல்றாரு,
உன் சொந்த ஜனத்தின் நின்று நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் என்னென்ன பண்ணான், என்னென்ன செஞ்சான், இவன் இது என்ன நடந்தது, இந்த பார்வை இந்த காயத்திலேருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை வேற ஆளா மாற்றி இப்போ உன்னை பார்க்க வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இது உங்கள் கணவரை நீங்கள் இவ்வளவு நாள் பார்த்த பார்வையிலிருந்து நீங்கள் மாறுவீர்கள். உங்கள் மனைவியை நீங்கள் இவ்வளவு நாள் பார்த்த பார்வையிலிருந்து நீங்கள் மாறுவீர்கள். உங்கள் தகப்பனை, உங்கள் தாயை, உங்கள் நண்பர்களை, உங்களை சுற்றிலும் இருக்கிற பல பேரை நீங்கள் பார்த்த பார்வையிலிருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு காயங்களை இவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே குற்றச்சாட்டை போல நீங்கள் காயப்படுத்தி விட்டீர்கள் என்றும் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, நம்ம ஊரில் என்னன்னா, என் பையன் இப்படி ஆனது காரணம் அந்த 4 பேர் அப்படிங்கிறாங்க. நானும் அந்த 4 பேரை ரொம்ப நாளாக தேடுறேன். அது யாருங்கிறதா இன்னும் எனக்கு தெரியல. அந்த 4 பேருங்காங்களே, யார் அந்த 4 பேர்? இவங்க கூட சேர்ந்து அவன் கேட்டான், அவங்க கூட சேர்ந்து இவன் கேட்டான், அவ்வளோ தானே. ஆனால் நமக்கு ஒரு சைடு தான் தெரியும். என்ன தெரியும்னா, இவர்கள் என்னை பாதித்தார்கள். நான் சொல்றேன், நீங்கள் யாரோ, உங்கள் மூலமாகவும் யாரோ சிலர் பாதிக்கப்பட்டிருக்க கூடும். யாருக்கு தெரியும்? நான் அதை எப்படி சொல்லுவேன், நம்மையும் யாரோ சிலர் சகித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை இன்று காலை நான் பிரசங்கிக்கிறதாக கூட இருக்கலாம். யார் அறிவார்? இருக்கலாம், மேபி. என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மாவுக்காக வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்கலாம். இல்லை ஏதோ உண்மை. நான் இது எப்படின்னா, உறவுகளை கட்ட தெரிந்தவர்கள் ஒரு காரியத்தை கரெக்டாக தெரியணும், எதிர்த்தரப்பிலும் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது. ஒரு போர்டில் நீங்கள் 6 போடுறீங்க, அதை இங்கிருந்து பார்த்தா 6, அங்கிருந்து பார்த்தா 9. அவர்கள் சைடில் இருந்து போய் பார்த்தா 9, நம்ம 6. இல்லை 9 தான், இல்லை 6. ரெண்டுமே உண்மை. ஆனால் இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சைடில் இருந்து காரியங்களை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியணும். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் உங்கள் நியாயத்தை தான் நீங்கள் பிடிச்சிட்டே இருப்பீங்க, உங்கள் சைடை மட்டும்தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. எதிர்த்தரப்புனுடைய காரியங்களை எவ்வளவு நீங்கள் கவனிக்கிறீர்களோ அவ்வளோ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும், வக்கீலாக இருந்தால் கூட. நாம் நிறைய நேரங்கள் வாழ்க்கையில் இந்த எதிர்த்தரப்பில் என்ன அப்படிங்கிறத நிறைய நேரம் நம்ம கவனிக்காததுனால தான் அதை ரொம்ப கரெக்டாக நம்மளால் செய்ய முடிய மாட்டுக்கு. அதனால தான் ஜீசஸ் வந்து ஒரு கோல்டன் ரிலேஷன்ஷிப்கான ரூலை அவர் சொன்னார். அதை நான் உங்களுக்கு வாசித்தேன். இந்த வாரமும் அதை உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம், மத்தேயுவிலிருந்து போன வாரம் வாசனம் இல்லையா, லூக்காவிலிருந்து வாசிக்கிறேன். ஏன்னா எல்லா இதுலேயும் இதை அவர் சொல்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 6 எடுத்துக்கோங்க, 31 பாருங்க. 27லேருந்து ஒரு போதனை அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 31 பாருங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படின்னா என்ன? உன் எதிர்த்தரப்புல இருக்கிற ஒரு ஆளு உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ ஆசைப்படுற? அதை தான் போன வாரம் கேட்டேன். கொஞ்சம் கடகடன்னு போக ஆரம்பிச்சிட்டோம் டைம் இல்லாததுனால. எதிர்த்தரப்புல இருக்கிற அவர் என்ன விரும்புகிறார்? அவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குதா இல்லையா? ஆசை இருக்குதா இல்லையா? எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? கட்டாயமா இருக்கு. அவர் உன்னிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்விதமே நீயும் நடந்து கொள் அப்படிங்கிறாரு. இது அப்படியே முடிக்கிறாரு. ஆனால் மத்தேயுல நீங்கள் இதை வாசித்து பார்க்கும்போது மத்தேயுல இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாங்காரு. மத்தேயுல என்ன, எத்தனை அது? 7:12 வாசிங்க சிஸ்டர். ஆதலால் மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஆகும். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப ரொம்ப சிம்பிள். இங்கேயே கேள்வி கேட்டேன், நான் இப்பவும் கேட்குறேன். உங்ககிட்ட மனிதர்கள் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இல்லை, எப்படி நடந்துக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. போன வாரம் சொன்னாங்க, எங்களை என்ன பண்ணணும்? பாராட்ட வேண்டும். ஓகே, வேற? உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், தவறுகளை மன்னிக்கணும். நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவீங்க நான் கேட்கல. மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க, அது சொல்லுங்கள். மன்னிக்கணும், பாராட்டணும், என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், வேற? என்னை பற்றி குறை சொல்லக்கூடாது, என்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லக்கூடாது. கரெக்டா? ஓகே. மரியாதை எனக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், இது நல்ல வாய்ப்புங்க. சத்தமாக சொல்லிடுங்க. எல்லாருக்கும் எல்லாரும் சொல்கிற மாதிரி பர்டிகுலரான ஆளுக்கு சொல்லிடலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை உபயோகப்படுத்திக்கணும். சொல்லுங்க. 5 விஷயமா? உபசரிக்கணும். குட். உபசரிக்கணும். என்னை நல்லா விசாரிக்கணும். உபசரிப்பு. ஓகே, வேற? பாராட்டணும், கோவப்படக்கூடாது, நன்றி அறிவுள்ளதெல்லாம் இருக்கணும். சூப்பர். வேற சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. யோசிக்கணுமா? ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு வேணா காலையில் கொஞ்சம் வேணா செய்கிறேன். அப்படி அன்பு செய்யணும். அவ்வளோதானா? அதான் சொன்னாங்க. உபசரிக்கிறது, விசாரிக்கிறது, கனிவாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். பணிவா அதாவது இப்படி குனிஞ்சிறது தானே பணிவாக இருக்கிறது. அட்வைஸ் பண்ணணுமா? மற்றவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொருவர் எனக்கு அறிவுரை சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மையிலே. சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கீங்க. எனக்கு அறிவுரை சொல்லணும் அப்படி நான் நினைக்கிறேன். மனம் திறந்து பேச வேண்டும், ஒளிவு மறைவு இல்லாமல் மனம் திறந்து என்னோடு பேச வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒருத்தர் என்கிட்ட பழகிற ஒருத்தர் என்கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே பட்டியலிட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மேட்ரு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. இதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்ட்டாரு. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஆம். நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே தான் விட்டுருதோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்களாக கிரியேட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் இப்படி தான் உங்ககிட்ட நடந்துக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை பாராட்டுறாரா? உங்களை அன்பு செய்கிறாரா? நீங்கள் பண்ணுற எல்லா உளறலாக இருந்தாலும் அது ஜெபங்கிற பேரில் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் ஜெபம். ரைட், சொல்லு கேட்போம் அப்படின்னு பொறுமையாக உட்காந்து அதை கேட்குறாரு, மன்னிக்கிறாரு, விசாரிக்கிறாரு. எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு செய்கிறார். அதுதான் இங்கே சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் என்னன்னா பாருங்க, லூக்கால 6ஆம் அதிகாரத்தில் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா பாருங்க, இது கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னப்பா நம்ம இப்படி இல்லையோங்கிற மாதிரி ஆகிடும். சரியான இடத்துல இருந்து இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 31 பாருங்க, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? இப்போ என்ன கேள்வினா, நம்ம நிறைய பேர் சத்துருக்களை சிநேகிக்கிற ஸ்டேஜெலாம் இல்லை, முதல்ல நேசிக்கிறவங்களை நேசிக்கிற ஸ்டேஜிலே போல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு, அப்படி செஞ்சா உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா,
அவங்க தங்களிடம் இப்படி நடந்துக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா நடந்துக்கிறாங்க. இப்போ 33, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? அது விதைப்பு கிடையாது, அது ஷோயிங் கிடையாது, அது விதைப்பே கிடையாது, அது பலன் தருகிற காரியமும் பெருசா கிடையாது. பாவிகளும் அப்படியே 100 ரூபா மொய்யா, அதே 100 ரூபா. இப்போ 500 ரூபா செய்வீங்க செல்லாதனால, 1000 ரூபா கூட செய்யலாம், எப்படியாவது மாத்தி விட்டுருவோம் அப்படின்ட்டு. கணக்கு பார்த்து அதே பண்றது. இது பாவிகளும் என்ன பண்றாங்க, செய்றாங்க. அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு 34, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன். கொஞ்சம் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து இது கொஞ்சம் வேற மாதிரி பேசுற ஒரு உணர்வு வருது இதை படிக்கும்போது. ஏன்னா நாம கடன் எப்படி தான் கொடுக்குறோம், திருப்பி. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன். அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போதே அவன் கேட்குற அமௌண்ட் கொடுக்கக்கூடாது. 10,000 கேட்டால் 10,000 கொடுக்கக்கூடாது. ஒரு 500 ரூபா எடுத்து இந்தா, இது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி இதோட போட்டோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் நல்ல ப்ராஸ்பரிட்டியை நம்பணும், நல்லா செழிக்கணும். எப்படின்னா சகையை சொல்கிறான் பாருங்க, 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன்னா, அப்போனா அவன் எத்தனை 400 மடங்காக கூட ஆக்கியிருப்பானா இருக்கும். ஏங்க அவன் வாங்கின காசை 4 மடங்கு திருப்பி கொடுக்க முடியுதுன்னா அப்போ எவ்வளோ காசு வச்சுருந்துருப்பான் அவன். அவன் பெருகி இருக்கிறான், அவன் தப்பான ஆள், ஆனால் அவன் பெருகி இருக்கிறான். நிறைய நேரத்தில் பாருங்க, செழிப்பு எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே 10,000 ரூபா ரைட் ஓகே அப்படின்னு கொடுக்கணும்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு செழிப்பு இருக்கணும். அல்லேலூயா. உறவுகளில் பயணம் பண்ண பணம் மிகவும் அவசியம். இல்லைன்னா அங்கே நீங்கள் போய் பெரிய காரியங்கள் எதுவுமே செய்ய முடியாது. பாருங்க, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு பாருங்க, அவங்க எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க பாருங்க. பாவிகளுக்கு என்ன பண்ணுறாங்களாம், கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஸோ பைபிள் சொல்ல வர்றது உங்களை நஷ்டப்படுத்துகிற செயலுக்கு கிடையாது, அதிக பலனுக்கு நேராக நீங்கள் எப்படி செல்வதுங்கிறதுக்காக தான் பிரசங்கமே. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்படிலாம் இருந்தால் காமாலியா போக வேண்டிதான், ஏமாலியா போக வேண்டிதான். ஏமாலியா இருக்கிறதுக்காக ஒரு பைபிள் எழுதலை. பைபிள் எதுக்கு எழுதியிருக்குன்னா, நீங்கள் ஏமாலியா போகிறதுக்கு இல்லை, நீங்கள் ஏற்றம் காண்பதற்கு. எப்படி சொல்லுது பாருங்க, அதிக பலனை நீங்கள் எப்படி பெற முடியும், இன்னும் பலன் எப்படி உங்களுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். பாருங்க, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் பாருங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. திஸ் இஸ் a point. உங்களை சும்மா அப்படி செய்ய சொல்லல. கர்த்தர் நமக்கு செஞ்சதெல்லாம் நம்முடைய நன்றி உணர்வை பார்த்து இல்ல, அவர் நல்லவர் என்பதினால் இத்தனை நன்மைகளை நம் வாழ்விலே செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இவன் 1000 ஸ்தோத்திர பலி சொல்றானா அப்படி பார்த்து செய்யல, இவன் எவ்வளவு நன்றியா இருக்கிறான் அப்படி பார்த்து அவர் செய்யல. அவர் அப்படி செய்யலன்னு இருக்குது பாருங்க. அவர் யாருக்கு செய்யறாரு? நன்றி அறியாதவர்களுக்கும், அது மட்டும் இல்ல துரோகிகளுக்கும் என்ன பண்றாராம்? அவர் தான் உங்க அப்பா. அல்லேலூயா. அப்பான்னு இருக்குல்ல, அதான் அப்பா. அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, அவருடைய ஸ்டைல் என்ன, அவர் எப்படி நினைக்கிறேன்னா, இப்படிப்பட்ட பிதாவை நீங்கள் பார்த்தால்தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கிறது. நமக்கு என்னன்னா, நமக்கு கடவுளை பற்றியே கரெக்டாக சொல்லலை. கடவுளை பற்றி எப்படி சொல்லிங்க தெரியுமா? அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். எங்கேயோ உள்ள டயலாக கடவுளுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கர்த்தர் யாரு? நல்லவனுக்கு நல்லவன்டா, அவரு கெட்டவனுக்கு கெட்டவன். 3 தரம் பார்ப்பாரு எம்ஜிஆர் மாதிரி, அப்புறம் போட்டு அடிச்சிருவாரு. இந்த மாதிரி கடவுள்
இந்த மாதிரி கடவுளை சொல்லி வச்சிருக்கிறோம் நாம. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்லாம் நம்மக்கிட்ட வரும்? வரவே வராது. அப்போ இயேசு பிதாவை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? அவர் ஒழுங்காக வந்து இருக்கிறவன், நல்லவன், இவனுக்கு மட்டும் அவர் செய்யலை. அதனால தான் பாருங்கள், கடவுளை அறியாதவன் கூட இந்த உலகத்தில் நல்லா இருக்கான். ஏன்னா அவன் நல்லவங்கிறதுனால இல்லை, அவர் நல்லவருங்கிறதுனால. நிறைய பேர் கேள்வி, அவனுக்கு ஏன் கடவுள் கொடுத்துருக்காரு? ஏன்னா அவர் நல்லவர், அதனால கொடுத்துருக்காரு. நீ எப்படி இருந்துட்டு போடா, நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஒரு பழைய கதை, ரொம்ப நல்ல கதைன்னு சொல்ல முடியாது. இந்த கதையில் ஒரு ஒரு பரிசுத்தவான், நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது, இந்த முனிவர் அப்படிம்பாங்கள்ல, நம்ம ஊரில் அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு முனிவர்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு முறை ஒரு ஆற்றுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு தேல் இருக்குல்ல, அது தண்ணியில் மாட்டி இப்படி தவிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை அப்படியே பிடிச்சி கரையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, விட்டுருக்காரு. போட்டுன்னு கையில் என்ன பண்ணியிருக்குது, போட்டிருக்கு. டப்புன்னு உதறிட்டார். திருப்பியும் எங்கே போயிடுச்சு, தண்ணியிலே போயிடுச்சு. திருப்பியும் எடுத்து என்ன பண்ணார், வெளியில் விட்டார். திருப்பியும் என்ன பண்ணிடுச்சான், போட்டுன்னு போட்டுச்சான். அப்போ அதை ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தானா, ஆடியன்ஸ். அவன் சொன்னானா, என்னையா அதுதான் போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க, திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், கொட்டுறது அது சுவாவம், காப்பாற்றுறது ஏன் சுவாவம், என்ன பண்ணுறது அப்படின்னாராம். இது ஒரு ஸ்டோரி தான். நான் என்ன சொல்லேன்னா, நான் என்ன நம்புறேன்னா, மனிதன் எவ்வளவு கெட்டவனாக இருக்கும்போதும் கூட தேவன் அவனுக்கு நல்லவராகவே இருக்கிறார். துரோகிகளுக்கு கூட நன்மை செய்கிறார். இயேசு எப்படிப்பட்ட பிதாவை பார்த்துட்டு வந்திருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட பிதாவினுடைய மடியிலிருந்து வராரு. கிறிஸ்தவம் இதை ஒத்துக்காது, தெரியுமா உங்களுக்கு? துரோகிகளுக்கு நன்மை செய்கிறாருன்னா இது வந்து ஹைப்பர் கிரேஸ் அப்படின்றாங்க. இது டூ மச்சான கிரேஸ் அப்படின்ட்டு. கிரேஸ் வந்து கிரேஸ்னாலே டூ மச் தானே. கிரேஸ் வந்து சின்னது கிடையாது. கிரேஸ் எவ்வளோ பெருசு, வேதவசனம் சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவர் மனுபுத்திரர் மீது அவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை உன்னால் அளக்கவே முடியாது, அவருடைய அன்பை உன்னால் அளவிடவே முடியாது. இந்த துரோகியா இருக்கிறவன் கூட இப்படிப்பட்ட நல்ல கர்த்தர் இருக்கிறாருங்கிறத அவன் புரிந்து கொள்றதுனால தான் மாறுறானே தவிர வேற எதுவும் அவனை மாத்துறது இல்லை பாருங்க. அப்போ எப்படி பிதாவை பற்றி அவர் சொல்றாரு, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், கிராட்டிடியூடே இல்லை. நான் எப்படிங்க அப்படி செய்யறது, அப்படிதான் அவங்க அப்பா செய்யறாராம். நன்றியே இல்லைங்க, நன்றி இல்லாதவருக்கு தான் அவர் பண்றாராம். துரோகிகளுக்கு என்ன பண்றாராம், நம்ம வேற மாதிரி சொல்லிட்டோம், துரோகிகளுக்கு பட்டயத்தை தீட்டி கொண்டு இருக்கிறார், சீக்கிரமாக கழுத்தில் போட போகிறார், வேகமாக வந்து குத்த போகிறார், என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த வெளிப்பாடுவே பிதாவை பற்றிய சரியான வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு பிதாவை பற்றி என்ன சொன்னார், இதோ பட்டயத்தை தீட்டி கொண்டு இருக்கிறார், இதோ நறுக்கி போட போகிறார் அப்படிலாம் சொல்லலை. அவர் சொன்னார், துரோகியா இருக்கிறான், நன்றி அறிதலாம் இருக்கிறான், அவனுக்கு கூட அவர் என்ன பண்றாரு, நன்மை செய்கிறாரே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிதா அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆனால் நாம் முதல் ரெவலேஷன்லேயே நாம் மிஸ் பண்ணிட்டோம். பிதா எப்படி இருக்கிறாங்கிறதே தப்பாக சொல்லிட்டோம். ஆனால் சில நேரம் இதை சொல்லியிருக்கோம், நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணிட்டு. நமக்கு என்னன்னா, ஆண்டவரே அப்படி இல்லையே, நம்மளை ஆண்டவர் மாதிரியும் ஆண்டவரை மனுஷன் மாதிரியும் சொல்லியிருக்கிறோம். புரிஞ்சுச்சா புரியலையா? கடவுளை பற்றி பேசும்போது மனுஷன் மாதிரி சொல்லியிருக்கிறோம், ஆனால் மனுஷனை கடவுள் மாதிரி வாழு அப்படின்ட்டோம். அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிட்டு, என்னையா கடவுளை பற்றி நீ சொல்லும்போது கடவுள் 5 நிமிஷம் பொறுக்க மாட்டார், படாருன்னு போட்டுருவாருன்னு சொல்லி கொடுக்க. ஆனால் என்ன மட்டும் என்ன சொல்கிற, ரொம்ப பெருசாக தாராளமாக இருக்கும்படி சொல்கிறைய அப்படிங்கிறாரு. ஆனால் இயேசு அப்படி பேசலை. இயேசு பேசும்போது எப்படி பேசுகிறாரு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ண படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். பாருங்க, கொடுங்கள்ங்கிறதே நம்ம காணிக்கையில கொண்டு வந்து மேட்ச் பண்றோம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, உறவுகளை கொண்டு வந்து மேட்ச் பண்றார்.
கொடுங்கன்னா அது வந்து மணி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அன்பை கொடு, மன்னிப்பை கொடு, விடுதலையை கொடு, சில காரியங்களை விட்டு கொடு, இது எல்லாமே கொடுல வருது. இதை மட்டும் நீ பண்ணி பார்த்தனா ஓ மடியில் அன்பும் பணமும் மன்னிப்பும் அளவில்லாமல் வந்து கொட்டப்படும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அதாவது வெறுப்பும் கசப்பும் பொறாமையும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகம் என்கிற நிலத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு அன்பு என்கிற விதையை தேவன் தருகிறார். இப்போ உங்ககிட்ட தர்ற இந்த விதையை நீங்கள் விதைப்பதின் மூலம் மறுபடியும் அதே விஷயத்தை இங்கே அறுவடையாக நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. தேவன் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவனுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்ப தேவன் விதைகளை தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் விதைகளை தருகிறார். உங்களை சும்மா அவர் செய்ய சொல்லல, உங்கள்கிட்ட இல்லாததை அவர் செய்ய சொல்ல, உங்களிடத்தில் தருகிறதை நீங்கள் விதைப்பதின் மூலம் நீங்கள் அதை அபரிதமாக்கி கொள்ள முடியும். எந்தெந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு அறுவடை வரவில்லையோ அந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் விதைக்கவே இல்லை என்ற அர்த்தம். அது வந்து வெறும் மணி மேட்டர் இல்லை, அது மெனி மேட்டர். நீங்கள் அறுவடையை பெறாத பகுதிகளில் நீங்கள் இதுவரை விதைக்கவே இல்லை என்ற அர்த்தம். என்கிட்ட யாருமே இப்படி நடந்துகிட்டது இல்லை. தட் மீன்ஸ் நீங்கள் யாரிடமும் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. யாருமே எனக்கு இப்படி பண்ணவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பண்றேன், நான் உனக்கு விதைய தரேன், நீ விதைச்சு பாரு, அது உன் மடியில் வந்து கொட்டுற அளவுக்கு உங்ககிட்ட எல்லாமே வர ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த உலகம் சொல்லுகிற கருத்து, மனவியலாளர்கள், உளவியலாளர்கள் இவங்களுடைய கருத்து என்ன? ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திலிருந்து வருகிற மனிதன் தான் அன்புள்ளவனாகவும் பாசமுள்ளவனாகவும் ரொம்ப கரெக்டான ஆளாகவும் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்? அவன் பெற்றதை தான் அவன் என்ன பண்ண முடியும், வழங்க முடியுங்கிறதுக்கு. அதுக்காக நல்ல குடும்பங்கள் நல்ல இதாக இருக்கிறது அவசியம். ஆனால் நிறைய நேரங்களில் அப்படி இல்லையே. பாதிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து, விவாகரத்தான, இன்னும் பெற்றோர்கள் பிரிந்து போன, நல்ல தகப்பனா இல்லாத, நல்ல பெற்றோரா இல்லாத, மிக மோசமான பின்னணியிலிருந்து 60% அதிகமான மக்கள்கள் வெளியே வருகிறார்கள். சில வீட்டில் அப்பா சும்மா மிச்சர் பார்ட்டி, அவர் சும்மா பேருக்கு இருக்கிறார், இனிஷியல் போட்டுக்கலாம், மற்றபடி எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. சில வீட்டில் அவர் வேற மாதிரி இருப்பார். இப்படிப்பட்ட இதுலேருந்து தான் நம்ம வர்றோம். அப்போ இப்படிப்பட்ட இதுலேருந்து வர்றதுனால நான் அப்படியே வாழ்ந்துடலாமா? இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறதுனால நல்ல அப்பாவை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான், நல்ல குடும்பத்தில் அவன் வந்து சேர ஆரம்பிக்கிறான், நல்ல உறவுகள் அவன் வந்து சேர ஆரம்பிக்கிறான். அப்படி சேர ஆரம்பிக்கிறது மூலம் அவனுக்கு ஒரு நல்ல அப்பா தெரிகிறார், நல்ல தகப்பனை அவன் பார்க்கிறான், நல்ல குடும்பங்களில் இருந்த நல்ல காரியங்களை அவன் பெற்றுக்கொள்றான். இப்போ அவன் இந்த உலகத்தில் மீண்டும் அன்புள்ள மனிதனாக அவன் வாழ முடிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிதான் பண்ணியிருக்கார். சும்மா கடவுள் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணலை, தேவன் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு, விதைகளை தருகிறார். இந்த விதைகளை நீங்கள் எடுத்து உங்களுக்குள் போட்டு சுற்றிலும் போட்டால் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கும் அன்பு தோட்டத்தை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். அல்லேலூயா. எங்கும் சிறந்த மனிதர்களை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். நமக்கு பிரச்சனை என்னன்னா, இப்படி பிதாவை நாம் பார்க்கவில்லை. அடுத்தது, நாம் நம்முடைய பழைய பாதிப்புகளிலிருந்தே நாம் உறவுகளை பார்த்து கொண்டே இருப்பது. அதுலேருந்து வெளியில் வந்துடணும், அப்படி பார்க்கக்கூடாது. அடிக்கடி நான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். இந்த பைக் மீன் அப்படின்னு ஒரு மீன் இருந்துதான், தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? அந்த மீன் இன்னொரு குட்டி, அது ஒரு மீன், ஆனால் இன்னொரு சின்ன மீனை சாப்பிட்டு அது வளரும், குட்டி மீன்களை சாப்பிடும். அந்த மீனை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கண்ணாடி குடுவையில் அந்த மீனை போட்டு குட்டி குட்டி மீனையாக என்ன பண்ணாங்க, உள்ளே வச்சு அந்த குட்டி மீனை மட்டும் அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ தண்ணியில் பார்க்கும்போது அது மீன் ஓடிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த பெரிய மீன் என்ன பண்ணிச்சான், அதை சாப்பிடணுங்கிறதுக்காக வேகமாக போய் அந்த மீனை கடிக்க போகும்போது அது மேலே இருந்த கண்ணாடி குடுவை மேலே என்ன பண்ணிட்டு ஒரு அடி, பயங்கர அடி, உடனே திரும்பி வந்துடுச்சு. அத்தால கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, திருப்பி ட்ரை பண்ணிச்சு, திருப்பி வரதே மாதிரி அடி. இப்படியோ 2 வாட்டி 3 வாட்டி அடி வாங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த குடுவையை வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ அந்த மீன் பக்கத்துலலாம் வருது, ஆனால் வாங்கினது போதும்பா, மூக்கு உடைஞ்சது போதும், ரத்தம் வந்தது போதும், இனி நான் அது பக்கம் என்ன பண்ண மாட்டேன், வரவே மாட்டேன். இது இப்படி தான் மனித மனோபாவமும் மாறிடுது.
நாம நிறைய நேரம் பாதிக்கப்பட்டதுனால அந்த பாதிப்புல இருந்துட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. சின்ன காரியம் கூட நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, இல்ல நான் அப்படி வரைக்கவே இல்லை, நான் அப்படி உருவாக்கவே இல்லை. நான் உன்னை ஹீல் பண்றேன், நான் உன்னை சுகமாக்குறேன். என்னுடைய பிரசன்னத்துக்கும் என் அன்புக்கும் நீ வரும்பொழுது நான் உன்னை குணமாக்குறேன். இப்போ நீ மறுபடியும் போய் பாரு, அது அப்படி இருக்காது, வேறு விதமா இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதை சந்திப்பதற்கு நம்மளை தயார்படுத்துவாரு, இல்லைன்னா அதை கரெக்ட் ஆக்கிடுவாரு. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் பாருங்க. ஏன்னா நாம் இதில் பயணிக்கும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் பயணிக்கிறதுக்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் தேவன் நமக்கு அருளுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியமானது பாருங்க, இது நம்ம விளங்கிக்கணும். அதனால் அந்த பாதிப்புகளில் நின்று நாம் பார்க்காம புதுசாக நாம் பார்க்க வேண்டும். உங்கள் மனைவியை, உங்கள் கணவரை, உங்கள் உறவுகளை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதுசாக பார்க்கணும். எப்போமோ நீங்கள் ஒரு முறை தோற்று போனதுனால இன்றைக்கும் தோற்று போவீங்கன்னு அவசியம் கிடையாது. அன்றைக்கி தேவனை நீங்கள் அறியலை, இந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஒரு முறை தோற்றா என்றைக்குமே தோக்கணும்னு அவசியம் இல்லை. வேதவசனம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழும்புவான். அல்லேலூயா. முன்னாடி எப்பவுமோ தோத்தது இப்பவும் தோல்வியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்று அது ஜெயமாய் மாற முடியும். இன்று அது ஒரு மாற்றமாய் உங்களுக்கு இருக்க முடியும். என்றால் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்களே, உங்களுக்குள்ளே மாற்றம் வந்திருக்கிறதே. அப்போ மனுஷங்க பாருங்க, இந்த பழைய பாதிப்பே அவங்களுக்குள்ள இருந்து வராதனால அவங்களால போக முடிய மாட்டேங்குது. அதுவும் இது போல தான் இருக்கும், அதுவும் இது போல தான் இருக்கும்னு தப்பான உதாரணங்களை நாம் செய்கிறோம். தாவீது வேற மாதிரி சொன்னான், அதுவும் இவனும் அவைகளில் ஒன்றை போலவே இருப்பான், அவனுக்கு வெற்றி ஞாபகம். அதனால் கரடியை கொண்டேன், சிங்கத்தை கொண்டேன், இவனும் அதுவில் ஒன்றை போல் இருப்பான்ட்டு. அநேகருக்கு தோல்வி ஞாபகம். அங்கே அடி வாங்கினேன், இங்கே அடி வாங்கினேன், இங்கேயும் எது வாங்க போகிறேனோ தெரில, அதுவும் இதை போல இருக்குமோ. அவனுக்கு வெற்றி ஞாபகம் இருந்ததுனால அவன் அப்படி யோசித்தான். ஆனால் அநேகருக்கு தோல்வி ஞாபகம் இருக்கிறதுனால வேற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்குது பாருங்க. முதலில் உங்கள் காயங்களில் இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள், தேவன் உங்களை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் இதில் பயணத்தை ஆரம்பியுங்கள். மீண்டும் மனிதர்களோடு நட்பு கொள்ள, உறவு கொள்ள, இந்த வாழ்க்கையின் காரியங்களில் புதுசாக காரியங்களை பார்க்குற அணுகுமுறைக்குள்ளே நீங்கள் வாங்க. ஏன்னா வேதவசனம் அப்படி ஒரு மனுஷனை அழைக்குது. பழசை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார், என் உறவுகளில் உண்டான காயங்களை குணமாக்குவார், என் உறவுகளில் அன்போடு பயணிக்க அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ இதுதான் காரியம் பாருங்க. 5 முக்கியமான விஷயம் உங்களை நான் சொன்னேன். ஒவ்வொரு உறவுகள் கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே தான் அந்த உறவு என்ன பண்ணுது, எதிர்பார்க்கு. அவர்களும் எதை தான் எதிர்பார்க்குறாங்க, அதை தான் எதிர்பார்த்துருக்காங்க. நேசம் செலுத்துவதற்கு நேரத்தை தள்ளி போடாதீங்க. ஒரு எழுத்தாளரை பற்றி நான் வாசித்தேன், இறுதியாக அதை சொல்லி முடிக்கிறேன். அவருடைய தகப்பனார் 2-3 பிள்ளைங்க, அம்மா கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, அப்பா மட்டும்தான். அதனால் அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லையா அப்படி வயதான காலத்தில் வந்துட்டு போவாராம். இங்கே ஒரு 5 நாள், இங்கே ஒரு அப்படி வந்துட்டே போவாராம். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ இவர் அப்பா வந்திருக்கதை பார்த்துட்டு அப்பா கூட தான் உட்காந்து சாப்பிட்டார். ஆனால் ரொம்ப பேசலை, கடகடன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப எழுத்து பணி இருந்ததுனால போயிட்டார். எழுதிட்டே இருந்தார். திருப்பி வந்து பார்த்தாரு, அப்பா தூங்கிட்டார். ஸோ அடுத்த நாள் காலையில் இவர் எழும்புறதுக்குள்ளே அப்பா எழும்பி இன்னொரு மகன் வீட்டுக்கு போயிட்டார். போனால் 2 நாள் கழித்து அப்பா இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் வருது. அன்னைக்கு இவர் ரொம்பவும் உடைக்கப்பட்டாராம். அவர் சொல்கிறாரு, சார் என்ன பெரிய எழுத்து, எங்கள் அப்பா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து நான் பேசியிருக்கலாமே, என்ன பெரிய விஷயம், அவர் கூட நான் கரெக்டாக கொஞ்சம் உட்காந்து பேசக்கூட என்னால் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அந்த காரியத்தை எழுதியிருந்தேன். நான் அதை வாசித்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம் காத்திருக்கும் நிறைய நேரங்களில் அந்த உறவுகளே நாம் தவற விடுகிறோம். அந்த உறவுகள் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்ய முடியாமலே போயிடுற நிறைய சூழல்கள் ஏற்படுது பாருங்க. ஆனால் அதனால தான் நாம் எப்போவுமே புரிஞ்சுக்கணும், நேசத்துக்காக இன்னொரு நாள் நான் காத்திருக்க வேண்டியதில்லை, அது இப்போதே இன்றே நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இப்போது, இன்று. நமக்கு என்னென்னா, முடிஞ்சிடும்னா இப்போ ஆரம்பிப்போம். நம்ம என்ன நினைக்கணும்னா, முடியாது, அதனால் வெயிட் பண்ணுறோம். ஹலோ, ஒன்று அச்சுறுத்தும் காரியம் வரணும், அப்போ தான் நம்ம செயல்படவே என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்படி ஆயிடுமா, அப்போ இப்போ பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்.
நேற்றுக்கு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மூவியில் என்னென்னா, இந்த விண்கல் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு கிராமத்தையே அழிக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த மூவி. அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பயங்கர சண்டை இருக்கும், சாமி சண்டை இருக்கும், ஜாதி சண்டை இருக்கும், உறவுகள் சண்டை இருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியில் விஞ்ஞானி வந்து கல் விழுந்து உங்கள் ஊர் அழிய போகுதுன்னு எல்லாம் ஒன்றாயிடுவான்ல. அது மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து இதாகிறோம் பாருங்க. அப்படி இல்லை, அப்படி யோசிச்சு அப்படி பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கும் நான் நேசத்தை வெளிப்படுத்த போகிறேன், நாளைக்கும் நான் நேசத்தை வெளிப்படுத்த போகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் வெளிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவங்க அதில் அந்த 2 நண்பர்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப நாளுக்கு அவங்க பேசிக்கிட்டதே கிடையாது. அதில் ஒரு நண்பன் வியாதிப்பட்டான். டாக்டர்கள் அவனை மரித்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டு போய் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். ஆனாலும் தயக்கம், சண்டை போட்டமேன்ட்டு. இப்போ அந்த படுக்கையில் இருந்த நண்பன் யார் மூலமாக தகவலை சொல்லி அவனை வர சொல்லிடுங்க, நான் செத்து போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவன் வந்த உடனே சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு 2 பேரும் என்ன ஆகிட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க, பேசிலாம் இது பண்ணிட்டாங்க. அப்போ படுக்கையில் இருந்த நண்பன் அவனை பார்த்து சொன்னானா, தம்பி இந்த பாரு ஃப்ரெண்டு, நண்பரே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் செத்து போனாதான் இது, நான் மறுபடியும் உயிரோடு வந்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி எதுவாக தான் உனக்கு எனக்கும் அப்படின்னா. நம்ம எப்படி ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அந்த ஏதோ கஷ்டம், முடியாது, அந்த மாதிரி நேரங்களில் தான் அதை நம்ம பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு உதவுவதற்காகவே தேவன் அனுப்பினவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு உதவுறவங்க தான் அவங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசினுடைய மாயை, அவனுடைய வஞ்சனை அதை நமக்கு எப்படி காட்டுகிறது என்றால், நீ உபத்திரவப்படுக்கிறவர்கள் நடுவிலே நீ அமர்ந்திருக்கிறாய். இல்லை, இந்த உபத்திரவப்படுக்கிற இதே யோசேப்பின் சகோதரர்களை உதவுகிற மாதிரி மாத்திரை தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் வைக்கிற அபிஷேகமும் அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் எனக்கு வரும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ப்ராஃபசி, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வரும், பட்சணம். ஒரு நாள் சிம்சோன் போயிட்டு இருந்தான், அவனை அழிக்கும்படியாக ஒரு சிங்கம் புறப்பட்டு வந்தது, அவன் அதை கிழிச்சு போட்டான். இது ஒரு நாள் நடந்துச்சு, அவனை அழிக்கும்படி வந்த ஒரு காரியம். ஆனால் இன்னொரு நாள் சிம்சோன் பசியாக அதே வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த செத்துப்போன அந்த சிங்கத்தின் எலும்புகளில் தேன் கூடு கட்டி அதில் தேன் இருந்தது பாருங்க. இப்போ அதை எடுத்து அவன் என்ன பண்ணானா, சாப்பிட்டானா. அப்போ தான் இது உருவாகுது. ஒரு நாள் என்னை அழிக்க வந்தது இன்று என்னை போஷிக்கிறதாக மாறினது. ஒரு நாள் எனக்கு மோசமாக தெரிகிறதெல்லாம் எனக்கு நல்லதாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பட்சிக்கிறதுலேருந்தே பட்சணம் எனக்கு வரும். இத மாதிரி முற்போக்கா வேற யாருமே சொல்ல முடியாது பாருங்க. தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடியும். எனக்கு எதுவுமே கெட்டது கிடையாது, எனக்கு நல்ல தேவன் இருக்கிறதுனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும். தீழ்ப்பானதிலிருந்தும் நலமானதை நான் பிரித்தெடுப்பேன், கெட்டதிலிருந்தும் நல்லதை நான் பிரித்தெடுப்பேன். அந்த மனுஷன் உலகத்துல எல்லாருக்கும் கெட்டவனா இருப்பான், ஆனா உங்களுக்கு மட்டும் நல்லவனா இருப்பான். அந்த மாதிரி மாத்திடுவார் தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் மனுஷர் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள். மனுஷனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போற பழக்கம் தான் இருக்குது. ஆனா தேவ அன்பிலே நீங்கள் செயல்படும் பொழுது அந்த அன்பின் அபிஷேகம் எதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருதுன்னா, எடுக்கிற மனுஷனையே கொடுக்கிறவனா மாத்திருது. அல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில நடத்தி பார்க்க முடியும். இது உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்றேன், நீங்க வெற்றியை மறந்துட வேண்டியதான். வெற்றிக்கான வழியே கிடையாது பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை மனசுல வைக்கணும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட எனக்கு பட்சணம் வரும், தீழ்ப்பானதிலிருந்து நான் நலமானதை பிரித்தெடுப்பேன். இங்கு அற்பமா எண்ணப்படக்கூடியவர்கள் என்று யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரித்தவராக இருக்கிறார். என்னை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு உதவுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் மனிதர்களை நம்புகிறேன், ஏனென்றால் தேவன் மனிதனை நம்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் மனிதன் மேல் வைத்த நம்பிக்கையை அவர் இழந்து போகவே இல்லை. அவர் தொடர்ந்து மனிதனை நம்புகிறார். ராபர்ட் ஷுல்லர் இப்படி ஒரு புக் எழுதினார் பாருங்க, பிலீவ் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. உன்னை நம்புற தேவனை நம்பு அப்படின்ட்டு. தேவன் இன்னும் மனிதனை நம்புகிறார். அதற்கு அடையாளம் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் குழந்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் மனுவர்க்கத்தின் மீது வைக்கும் நம்பிக்கை அவர் இழந்து போகவே இல்லை. இவன் கெட்டு போயிட்டான், இவன் மோசமாயிட்டான், அப்படி ஆயிட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவனுக்குள்ள என் சாயல் இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது இவன் மாறுவான், இவன் எழும்பி வருவான். இந்த உலகம் அன்புமயமாகும்.
இந்த உலகம் பகைமையை வெறுத்து அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிற நிலையை இது அடையும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, அதைத்தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த உலகம் கசப்புல பகைமையில நிறைஞ்சிருக்கும் போது தேவன் தம்முடைய அன்பை உங்களுக்குள்ள வைக்கிறார். புளித்த மாவு எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் என்று சொல்லியிருக்கிறது போல உங்களுக்குள் வைக்கப்படுகிற இந்த நிபந்தனையற்ற அன்பு சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் அன்பை கொண்டாடும் பொழுது நீங்கள் தேவனை கொண்டாடுகிறீர்கள். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அன்பு வழியில் நடக்கும் பொழுது நீங்கள் வெற்றி வழியில் நடக்கிறீர்கள். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய வழியாக இருக்கிறது. அப்போ பைபிள் இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நம்மளை அழைக்குது. பாருங்க, பயப்படாதீங்க, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும், கவலைப்படாதீங்க. பற்றிக்கிறது கூட உங்களுக்கு பலனாக மாறும். உங்களை சீறி பாயும் சிங்கங்கள் ஒரு நாள் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சிங்கங்கள் இனிமைகளாக இனிப்புகளாக உங்களுக்கு முன்பாக ஒரு நாள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு மோசமான அனுபவம் என்று சொல்வது ஒரு நாள் இனிமையான அனுபவம் என்று சொல்லுகிறது போல செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கை இதை நீங்க விளைச்சு பாருங்க. நான் சொல்றேன், வாழ்க்கை வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. What a daddy we have. It is the kingdom message, my friend. அது உங்களுக்குள்ளே வருகிறது. இது அன்பின் குமாரனோட ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு பேரே இப்படிதான் சொல்லியிருக்குது. அவர் உங்களை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் இது அன்பால் நிறைந்த ராஜ்யம். அன்பு என்றால் அங்கு தோல்வியே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது லவ் நெவர் ஃபெயில். That means அன்பின் வழியில் தோல்வி கிடையவே கிடையாது. Love never fails. Love never fails. தேவன் உங்க மேல வைக்கிற அன்பு, தேவ அன்பு தோற்பதே இல்லை, தோற்பதே இல்லை, தோற்பதே இல்லை, தொட்டு போகாத ஒரு அன்பு. அன்பின் வழி தோல்விகரமான வழி அல்ல. அன்பின் வழி வெற்றியின் வழியா இருக்கிறது. அன்பின் வழி வெற்றியின் மார்க்கமாக அது இருக்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் வசப்படுத்த முடியும். அல்லேலூயா. அநேகருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக மனிதர்களை நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயமாக்க முடியும். உங்கள் தொழிலை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஜெயமாக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஜனத்திரள் தலைவனின் மகிமையா இருக்கிறது என்று. ஆம், திரளாய் என ஜனங்கள் இருப்பது தொந்தரவல்ல, அது மகிமை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், ஜனம் என்றால் மகிமை, மக்கள் என்றால் மகிமை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், மனிதர்கள் கிட்ட குறைகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதே தான் உங்ககிட்டையும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையோடு யாரோ உங்கள் மீது அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிற காரியத்தை அவர்கள் உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். தேவன் அதை செய்திருக்கிறார். யாரும் செய்யாட்டா கூட அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மிக 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 நேரடியாய் உங்களோட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்கான வார்த்தைகளை அவர் அனுப்பி இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு மெய்யாகவே ஊழியம் செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் மால்காபாரா ஷேக்ரே மேன்டாரா ஹாந்தரா. அல்லேலூயா. உங்களால முடியலன்னா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு முடியல, டாடி ஐ நீட் யுவர் ஹெல்ப். அவர்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். டாடி ஐ நீட் இந்த மாதிரி பகுதிகளில், என் உறவுகளில், என்னுடைய காரியங்களில் எனக்கு ஒரு உதவி எனக்கு தேவைப்படுது. ஓ ஹல்லேலூயா. கேட்டு பாருங்க. நிச்சயமா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை செய்வார். உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு ஊழியம் செய்வார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தையை நீர் அனுப்பினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற மெய் ஞானங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் அன்பாகவே இருக்கிறீர். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ராஜா. ஓ, உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் அவ்விதமாய் பார்க்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் அவ்விதமாய் பார்க்க 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 நாங்கள் ஒரு பிரதிபலிக்கிறவர்களாக மாறி போகிறோம். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. எங்கள் பிதா எங்கள் மகிமையின்
ஆவியின் பிதாவின் சாயலை நாங்கள் பார்க்க 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 மகிமையின் மேல் மகிமை, மறு ரூபத்தின் மேல் மறு ரூபம் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது. எங்களை நாங்களே கண்டு வியப்படையும் புதிய மனிதர்களாய் எங்களை மாற்றுகிறீர், புதிய சிந்தைகளை கொடுக்கிறீர், புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறீர் ராஜா. இந்த காலை வேளையில உறவுகளால் வாழ்க்கையின் பயணங்களில் வந்த காயங்களில் இருப்பார்கள் என்றால் உம்முடைய தழும்புகளால் குணமாகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்திலே உள்ளங்களிலே தெய்வீக சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். ஹalleluya, ஒரு இன்னர் ஹீலிங் நான் பேசுகிறேன். ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே உங்களை தொடுவும். ஹalleluya, ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya, மீண்டும் எழும்ப, மீண்டும் செய்ய, மீண்டும் தொடங்க, தொடர துணிவினாலும் பலத்தினாலும் உம்முடைய மக்களை நீர் நிரப்புவீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வாழ்க்கையின் மிக சரியான நிலைகளை புரிந்து கொள்ளட்டும் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, சகல காரியங்களை செய்வதற்கான ஞானமும் வழிநடத்தலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படி செய்வதற்காக நன்றி, செய்வதற்காக நன்றி. ஒரு புதிய சபை அமைப்பும் சமூக அமைப்பும் எங்களிலே உதயமாகிறதற்காக நன்றி, எங்களிலே துவங்குகிறதற்காக நன்றி, எங்களுக்குள்ளே அதை நீங்க ஆரம்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya, எதை நீர் சமூகத்தில் செய்ய விரும்புகிறீரோ அதை முதலாக சபையில் செய்ய விரும்புகிறீர், அதை முதலாக எங்களுக்குள் செய்ய விரும்புகிறீர், எங்களில் செய்ய விரும்புகிறீர். இந்த காலை வேளையில் அதை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பி அதை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை அனுப்பி எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen, 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 amen. Glory to God. Glory to God. Glory to God. Hallelujah. Praise God. Praise God. Wow. தேனிலும் தேனிலும் மதுரமானது அவரது வார்த்தைகள். Hallelujah. Wow, wow, super. Praise God. Rock Jesus Royal Family Church